சாம் ஜாப்பம் முட்டேதரே சங்கே முறுக்கே வட அத்தட சாம் மட்டே சாம் கொஞ்சம் இருப்பா சோத்தா சாம்சே சங்கே எங்க ஏடா அதுக்கு மட்டும் உப்பு நடிக்கிறேன். அதத்தான் முதல்ல செய்வேன், இப்ப என்ன செய்ய வேணாம் எல்லாம் பார்க்காம இருக்க பிறகு வெள்ளப்புண்ட 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 தரப்புண்ட 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 முறுக்கே வட அத்தட சாம் அங்க வெள்ளப்புண்ட வெள்ளப்புண்ட கொஞ்சம் இருப்பா சார் சப்படா சார் சப்படா சார் சப்படா சார் சாம்சே சாம்சே தக்காளி 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 புடிச்சாதரே 3 கிலோ 100 3 கிலோ 100 3 கிலோ வேறு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு பாருங்க சூதா சாம்சே வாத்தா சாம்சே வெங்காயம் 3 கிலோ 100 வெங்காயம் 3 கிலோ 100 நம்ம சாம்சே வாங்கி சாப்பிட்டு அங்க ராமேஸ்வரம் கருவாடு கொடுக்குற மாதிரி கருவாடு கொடுக்குறோம் சாம்சே அங்க சார் கடலை கொடுக்குறோம் சார் கடலை 3 படி கடலை எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 3 சுண்டா 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 என்ன செய்யுது பூண்டை உப்பு ஏற்கனவே இப்படி ஒரு படி நெல்லுக்கு 1 படி உப்பு ஏண்டா ஏதோ உப்பு வாங்கம்மா வாங்க எப்பயும் வர வண்டி நம்ம வந்திருக்கு எப்பயும் நிக்கிறக்கலாமா நிக்குது அங்க சார் வாங்க சப்பு வாங்கின வாங்க வாங்கக்கா வாங்க போன போது புழு போன கிடைக்க சுகானந்த லேகியம் மணலேகியம் புளியும் கொட்டைக்கு உப்பு வாங்க சுகானந்த லேகியம் கொடுக்குறேன் பாருங்க முட்டி வலிக்கும் முழங்கால் வலிக்கும் பாத்தீங்கன்னா கால் குடைச்சலுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்க சுகானந்த லேகியம் கொடுக்குறேன் வாங்க சார் வாங்க வாங்கினே வாங்க போனா போகுது பொழுது போனா கிடைக்காது நாடகத்துக்கு வந்தியா லேகியத்துக்கு வந்த என்ன செய்யறது உன் கூட சேர்ந்தோன்னா எல்லாமே பொழப்பு விற்கிற மாதிரி தாண்டா காரணமா பிடிச்சவனே இது ஒரு பழப்பா இது அக்க பழப்பா வேணாம் இந்த பழப்பை பார்த்தோன்னா இங்கே பாத்தீங்கன்னா இஞ்சி ஒரு இது பழமல அடுத்து நான் அதான் பேசி தள்ளி போட பாத்துக்கணும் போனா போதும் நான் முதல்ல யாரும் இருக்கா யாரும் நீங்க இருக்க பாக்குறியா அது ருசா இது ருசா முறுக்கணும் தூக்கி போட்டு நொறுக்கி போட பாத்துக்க சிண்ட பொறுத்த அடுத்து போடுவேன் பாத்துக்க மரியாதையா ஒழுக்கமா ஓடி போயிரு பொட்டிட்டு நொறுக்கி போடுவேன் சட்டியை கிழிச்சு வாயா அது யாரு கடை கிழிஞ்சுதா கிடக்குது உனக்கு தெரியாத தாளக்காரமா கிழிச்சு விட்டாரு ஒரு தடவை கூட தச்சு தரேன் என்னத்துக்கு நம்மகிட்ட ஊசி இருக்கு ஊசி இருக்கா முன்ன ஊசி வச்சு தச்சுட்டாலும் அப்படித்தான் இருக்கும் நான் மிஷின்ல போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறேன் அதை போய் கொடுத்துருவோம் ஊசியில தைக்கிறேன்னு நினைச்சு நான் என்ன செய்வேன் ஊசியில எனக்கு வேணாம் டப்பு டப்புன்னு ஊசியை போட்டு இதுல 4 விழுவு நிறுத்து அப்புறம் மேல கோர்த்து இது தேவையா எனக்கு மிஷின்ல கொடுத்தா அது கடுக்கு மாமா டப்பு பேசியிருந்தா நல்லா மரியா இருக்கா இப்ப இன்னமும் ஒரு பாச பேசுறானே என்னடா பாச பேசுற சியா மியா இருக்கிற ஆள் எல்லாம் நினைப்பாங்க மாமா சரியா ஆளை பூரா மொட்டை ஆளை போட்டு தப்புனை மட்டும் சூத்து வத்திய போட்டாங்க நினைப்பீங்க உண்மைதானே ஏன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உடம்ப பாத்தீங்கன்னா சத்தியான உடம்பு உம்மா மாதிரி உடம்பு என்ன சொல்றீங்க ஏன் உடம்பு போன காரணம் என்ன உடம்புக்கு என்ன காரணம் செல்லுல ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில அத்தி என்ன விளம்பரம் சொல்லுங்க நானும் பார்த்து நானும் சாப்பிடுறேன் உடம்ப குறைப்பது எப்படி உடம்பு குறைக்கிறது எப்படி ஆயா என் தங்கம் என் சாமி நீ சொல்லியா நான் 2 தான் வாங்கி சாப்பிடுறேன் அதை சொல்றேன் நல்லா கேளு அது சென்னைக்கு வர சொன்னாங்க நீங்க சாப்பிட்டீங்களா 2 உருண்டை சாப்பிட்டீங்களா அந்த உருண்டை சாப்பிட்டா கீழே போய் கிடக்கு அடியில தூங்கி 2 உருண்டை சாப்பிட்டதே கீழே போயிருக்குதா ஆமா அப்ப ரொம்ப தங்கச்சுன்னா இவனே ஆபரேஷன் பண்ணணும் அது பண்ணிட்டு ஏற்கனவே பண்ணிதான் கிடக்கு அந்த ஆபரேஷன் தான் பண்ணி உண்மைக்கு சத்தியமா சாரப்பம்பு தைலம் சாப்பிட நல்லா இருக்கு ஆத்தாடி என் உடம்பு போன காரணத்தை சொல்றேன் நல்லா சொல்லுங்க அதாவது அந்த இன்ஸ்டாவில வீடியோ போட்டிருந்தாங்க உடம்ப குறைப்பது எப்படின்னு அந்த நம்பருக்கு போன் அடிச்சு அவங்க உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க சென்னைக்கு வர சொன்னாங்க நானும் சென்னைக்கு கிளம்பி நான் பயங்க போயிட்டேன் நீ வேற ஏற்கனவே சென்னையாக்கி தான் 6,00,000 டிக்கெட் பால்வாடி மாதிரி வச்சிருக்கிறேன் நீ வாட்டுக்கு சென்னைக்கு வர சொன்னாங்கன்னா என்ன ஆகும் என் பாடு நானும் சென்னைக்கு மொட்டராசுக்கு கிளம்பி போனேன் அங்க போய் இறங்குனா அந்த ஆபீஸ்ல அந்த வண்டி வருதுன்னா கொஞ்சம் மேல ஏறி உட்காருங்க ஏறி உட்காருங்க அவ ஏத்திட்டு போயிடுவாரு நான் சொல்லிட்டேன் வாய கழுவியா சென்னைக்கு போனல சென்னையில போய் அந்த இடத்துக்கு யூடியூப் சேனல்காரர் ஃபர்ஸ்ட் எய்ட்கார மதுரைக்காரர் இப்படி ஏறி வாங்க மதுரை போ ஏறி வாயா இறங்கி வாமா புரிஞ்சுக்கிறியா லேசா ஏறிக்கிறேன் சாக்கடிச்சிருவோம் குதிரை மாதிரி இருக்காமா ஆளு
பிறந்துட்டாங்க. ஏமா சொல்ற கேளு. நானு சென்னையில போய் இறங்குறேன். சென்னையில ஏறி அட்ரஸ் கேட்டீங்களா? அட்ரஸ் கேட்டேன். எப்படி கேட்டீங்க? யார்ட்ட கேட்டீங்க? அட்ரஸ் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க? அட்ரஸ் சொன்னேன். எப்படி சொன்னேன்? என்ன சொன்னாங்க? ஓட்டா ரைட் ஹேண்டா போய் ஓட்டா லெஃப்ட் ஹேண்டா போய் ஓட்டா அங்க அட்ரஸ் பிரச்சனை இல்ல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆட்டக்காரப்புல ஆடி பண்ண. ஆட்டக்காரப்புல நன்றி வணக்கம் முடிஞ்சுச்சா? இல்லையா அவர் ஒரு ஆளுக்காக ஒரு ஆளை பாக்குறதா 3 பேத்த பாக்குறதா? ஆமா அவர் ஒரு ஆளை நம்ம பார்க்கணும். அப்செட் ஆயிருப்பா. நம்ம இப்பதான் பார்க்கணும். நான் லேசு பட துள்ளாலே அவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கறோம். நம்ம சௌரியத்தை நாடகம் புடிங்க. சும்மா எல்லாம் கலைஞர்கள் பூரா முக்கியமான கலைஞர்ல கூப்பிட்டு. சரி சரி விடுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்றீங்க? இந்த கால ஆட்டமாடுற பையன். ஆட்டக்கார பிள்ளையா? ஆமா நல்ல ஆட்டக்கார பிள்ளை கேள்விப்பட்டேன். ஆடுவீங்களா? நல்ல ஆடுவீங்க கேள்விப்பட்டேன். சென்னையில வழி கட்டிங்க. அப்புறம் அந்த லேகியத்தை சொல்ல மறந்துட்டீங்க. லேகியமே வேணாம் எனக்கு. லேகியமே வேணாமாக்கு. நாளே ஆட்டம் நறுக்குன்னு நச்சு சுருக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். ஊரே மாதிரி போயிட்டே இருப்பேன். சரி நன்றி வணக்கம். அதனால குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல் குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல் சாயங்கால வேலை போக்கி வந்தாலே அது குளிக்கி வச்சு அது கொக்கோ கோலா அது குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல் சாயங்கால வேலை போக்கி வந்தாலே ஓட்டா ஓட்டா எதை பார்த்துடா தப்புற? நல்லா குளுக்க சொல்லுங்க. எதை பார்த்துடா தப்புற? நீ பாட்டுக்கு குளிக்கிட்டு கிடப்ப. எதைய பார்த்து பிள்ளை எதைய பார்த்து பயந்துட்டேன் நினைக்கிறேன். நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்ச ப்ளீஸ் அக்கா ஒரு தடவை. அக்கா நொக்கானே புட்டி குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல் குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல் சாயங்கால வேலை மாம்பழம் இந்த குழு குழுக்குதாடா போட்டுருவேன் பார்த்துக்க. தலைய ஆளு மண்டை சைத்தியம் பாரு. தேக்கு மரமாட்டம் தெளிவாக இருப்பவளே தேக்கு மரமாட்டம் தெளிவாக இருந்தவளே அடி முருங்க மரமாட்டம் முறிச்சு போட்டு போனவளே முருங்க மரமாட்டம் முறிச்சு போட்டு போனவளே அடி பார்க்க மரமாட்டம் ஒசந்து நான் நிற்பவளே பாக்கு மரமாட்டம் ஒசந்துதான் நிற்பவளே அடி ஞான புல்லாட்டம் ஞானவளே சவளே ஞான புல்லாட்டம் நாளாக வளச்சவளே அடிய உசர பாட்டாக்கி உனக்காக வாழரே ஓன் சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு உயிரோடு வாழரே புளிப்பா புளியங்காவ புடவை கட்டினவெல்லிக்கா புளிப்பா புளியங்காவ புடவை கட்டினவெல்லிக்கா புளிப்பா புளியங்காவ புடவை கட்டினவெல்லிக்கா பாத்தா பாவக்காவ பருவத்தில கசக்கா பாத்தா 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 பாவக்காவ பருவத்தில கசக்கா சோக்கா நடக்கும் போது சுதவேன் மோசனியா ஆகா கண்டேக்க அழகான ராதியா
அத வச்சாத்தான் நிக்கிறேன். குளிச்சா புளியாங்க தானே உன் வலுப்பு என்ன இங்க கொண்டு போய் நிக்குது. ஏன்னா இதுல போய் இருக்கு உன் வலுப்பு. சிவகாமி நினைப்பினிலே அத சொல்ல வந்தவளே. என்னடா பாவடை சாவடையா கைலியா? நீங்க அப்பிச்சி பாவாடை. அது சிவகாமி சிவகாமி நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். பாடம் சொல்ல மறந்து விட்டேன். தனித்தனியா 4 போடு நறுக்குன்னு நச்சு சுருக்குண்டு அண்ணாத்தா பாத்தையா அண்ணாத்தா கேக்கேனா அண்ணாத்தா பாத்தையா அண்ணாத்தா கேக்கேனா பாத்திக்கோ கேக்கேனா கேக்கிக்கோ அண்ணாத்தா பாத்தையா அண்ணாத்தா கேக்கேனா. நானும் அப்படித்தான் பண்ணுமா? அண்ணத்தை பாத்தியா அப்பத்தை பாத்தியா அண்ணத்தை கேட்டியா அப்பத்தை பாத்தியா. மாமா இப்படித்தானே மாமா இருக்கு பாட்டு. அவன் ஆளு ஜெயிச்சா இருக்கேன் தூக்குறியா? நான் பாட்டுக்கு ஏதாவது தூக்கி நைச்சடிக்காரு முன்னாடி வர கண்ணாடி இறக்கி விட்டு உட்காந்துருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன செய்வேன்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் மட்டும் காலை தூக்கிட்டு மைக் செட்டு என் பேர்லதே சிவகாமின்ற பேர்லதே. இன்னும் கொஞ்சம் பா. சரி ஒரு ஆத்தாவை சொல்ல நீ என்னடா எதே தூக்கி ஏற்ற ஒரு தாய் என்ன ஆட விட்டு பண்றியாம் பாரு. நம்ம நட மாப்பிள்ள கரகாட்ட நட போடுங்க மாப்பிள்ள. மாங்குயில்லே பூங்குயில்லே போனா போது மச்சான் ஏதோ அத்தி புத்தாப்புல ஒரு நாடகம் வாங்கிருக்காருன்னு கும்பல பாவனை தூக்கி உட்காந்து ஆடுறேன். கொஞ்சம் ஜவுளியதுக்கு என்ன பண்ற? வா ஒழுக்க போக்காதுக்கா நொறுக்கி புரிய பாத்துக்க. எதுனால நடக்குங்க கம்பெனி சீக்ரெட் அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். மாங்குயிலே
பூங்குயிலே சேதி ஒன்று கேடு உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாடு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால எல்லா சாமானை கும்பிட்டு இல்ல ஆமா பெட்டி மிருதத்தான் கும்பிட்டு இல்ல ஆமாட்டா இங்க ஒரு சாமான் வச்சிருக்க தெரியுமா நிமித்ரா உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா நான்ல சாமி நீ போட ஆமா நானே என்னமோ சொல்றேன் கை 4 கிலோ எலும்பு 2 கிலோ சதையை வச்சுட்டு பாட்டுக்கு அடிக்கிறேன் நான் இத்த தம்பி குண்டியை தூக்கிட்டு எங்கிட்ட குட்டிக்கார நடிக்கிறேன் ஏன் முட்டியை தூக்கவே 1 மணி நேரம் ஆகும் நீ என்ன குட்டிக்கார நடிச்சட போடாமா முகர கட்டே பாரு சாமி இந்த இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது குண்டியை கூட நான் தூக்கிக்கிறேன் ஆடுமா இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது சாமி நான் பாடுக்கு முதல்ல இந்த மதுரை பக்கத்து வரையில இப்படித்தான் வந்தேன் ஆனா என்கிட்ட ஆட்டுக்கறி பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி நாட்டுக்கோழி குழம்பு முட்டை இதெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் பரவாயில்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழின்னு ஒண்ணு போடுறீங்க அதான் நாங்க சாப்பிட்டுட்டு அது எப்படி உப்பி கிடக்கும் அது மாதிரி நானும் உப்பிட்டேன் வந்து 3-4 வருஷத்துலயே இப்படி பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழியா சாப்பிட்டு இப்படி உப்பி கிடக்குது ஏப்பா உனக்கே நான் அம்மா அடையாளம் தெரியாமல இருக்குது இப்படி ஆகி போயிட்டேன் இதை நான் எங்கிட்ட குட்டி கூட குட்டிக்காரன் அடிக்க நீ வேற போயாந்துட்டு போக மாட்டேன் ஏய் இங்க பாரு சைக்கிள் ஜாக்சன் நான் ஒழுக்காம இருக்க என்ன பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க நீ மகனாடா நான் பெத்த மகனா நீ ஐயோ கடவுளே பெருமாளே ஈஸ்வரா என்ன பேசிட்டு பெத்த தாய பார்த்து அத்தை இப்ப நான் ஒரு வாட்டிட்ட போடா ஒழுக்கமா 800 சித்தப்பாவா ஆமா ஒழுக்கமா இருக்கணும் நான் இங்க பாரு ஒழுக்கத்தின் சிகரம் கற்பு கரசி அப்படின்னா டான்சர் சிவகாமி ஒரு ஆளத்தான் சொல்லுவாங்க மதுரை சங்கத்துல ஆமா எனக்கு பாத்தீங்கன்னா கண்ணிக்கு அடுத்து செலை வைக்கிறேன்னு இருக்காங்க அங்க மெட்ராஸ்ல வச்சாங்க இப்ப மதுரையில வைக்கிறேன்னு இருக்காங்க என்னது செலைய வச்சா மதுரை பத்திக்குமா பாருங்க அப்படிலாம் பேசாதீங்க மாமா நான் மட்டும் போய் ஒரு வீட்டுல குத்து விளக்கு ஏத்துனேன்னு வச்சுக்கோங்களேன் பேசாத கால அம்மா மட்டும் ஒரு ஊர்ல போய் கால் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க சும்மா மழை மயத்த கூட பெய்யாது ஏப்பா
சரி அண்ணா அப்படி மட்டும் நினைக்காதீங்க. என்னடா ஆளு இத்த தண்டியில கூட்டிட்டு வந்திருக்காரு சேது ராஜனா சேதுராமனா சரி சேதுராஜன்ட்ட கொண்டு வந்து நாடத்தை கொடுத்துட்டோமே இத்த தண்டியில கூட்டிட்டு வந்திருக்க இது இவன் அடிச்சுட்டு என்ன குட்டிக்காரனா இது அடிக்குமா அடிக்காதா மட்டும் நினைக்க கூடாது. நான் விட மாட்டேன். என்ன லேசா நினைச்சீங்களா? உடம்பு குண்டா இருந்தா என்ன திறமை எனக்கு இருக்குது. ஒன்னு மொக்கா மொக்கா விடுவேன் நினைச்சிருக்கியா? ஆடாமல புரியுமா? ஏதாவது கேள்வி உட்காந்து யோசிப்பாங்க. நான் உட்காந்தே பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்களா? உட்காந்து உட்காந்து யோசிப்பாங்க. அடி வச்சுக்க வாங்கிடுப்புல ஒரு பச்சை கிளி பறக்குது வாங்கிடுப்புல வச்சுக்க வாங்கிடுப்புல ஒரு பச்சை கிளி போகிருக்குல. நான் சும்மா விடுவேனா? சிவகாமியா சைக்கிள் சாக்கிற பார்க்காம இதெல்லாம் ரத்தத்துல ஊர்னதுதான். என்னத்தான் உடம்பு பெருசானாலும் சிறுசானாலும் ஊர்னதுடா வந்துதான். ஏற்கனவே பக்கத்து போய் கிடக்க மாட்டேன் மேட. நீ வேற அடிச்சு கொடுத்துட்டு போறாங்கம்மா. கஞ்சாப்பூ கண்ணால செப்பு செல்ல முன்னால அவரு தடி நீ சிரிச்ச பண்ணால செப்பு செல்ல உன்னால அவரு தடி நீ சிரிச்ச பண்ணால. நல்லாவே பாடுறீங்க. அதனால நான் உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன். மயிராப்பா புட்டு கொலக்கட்டே 801 சித்தப்பேன் எங்கிட்டா ரெடியா? நீ ஒரு குயர் நோட்டு வாங்கி இல்லைன்னு வச்சுக்க. இந்த அப்பையில கிராஃபிக் நோட்டு சொல்லுவாங்கல்ல அது வச்சிருக்கியா? அதை பாத்திருக்கியா? கால இல்லைன்னா கட்டுரை நோட்டு பாத்திருக்கியா? அதுல உட்காந்து லிஸ்ட் போட்டு எழுதி வைசாமி. அதனால இது வரைக்கும் எந்த டான்ஸரையும் கட்டி பிடிச்சதே இல்லை. அக்கா ஒரு தடவை கட்டி பிடிச்சக்கா. சாமி ப்ளீஸ் ஒரு தடவை. அக்கா நொக்கான்ற ஏண்டா உங்களை ஒரு தடவையா கட்டி பிடிங்க ப்ளீஸ். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிள்ளை ஆசைப்படுறான் பாவம். நீ உன் ஆசையை நான் நினைவேற்கிறேன். வாங்க ப்ளீஸ். இன்னைக்கு வந்து எனக்கு 10 மணியில இருந்து விடிய காலையில 6 மணி வரையும் ரசீது போட்டிருக்காங்க. ஆமா பப்பு சைக்கிள் சாக்ஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமா நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கட்டி பிடிச்சின்னா உன் சைஸுக்கு நான் வருவேனான்னு தெரியல. நீ வேணா புடிச்சுப்பா. வாங்க. என்னை சுத்தி பார்க்கவே 1 வாரம் ஆகுடா மூதேவி. என்னை சுத்தி பார்க்கவே 1 வாரம் ஆகும். நீ எங்கிட்ட என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உன்னை போய் இம்புட்டுக்கோன்னு பள்ளிறேன். எவ்வளவு பெரிய மரத்துல விச்சு விச்சுன்னு இருந்து தெரியுமா? உங்க கட்டி பிடிக்கணும் பாக்குறேன். கட்டி வாங்க ப்ளீஸ் கோஆபரேட். இப்ப கட்டி பிடிச்சிட்டீல எரித்தடிக்குது ஒரு மாதிரியே. இப்ப ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம். என்னம்மா? என்னை மட்டும் நீ தூக்குவியா? உன்னை தூக்கிட்டனா? நீ என்னை தூக்கு, நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்குவேன். தூக்கவா? ஆமா தூக்கவா? தூக்குயா? நான் தூக்குன உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். ப்ளீஸ். என்னடா உட்கார்ந்து தூக்க சொன்னா பாவடை தூக்குற மூதேவி. சரி நான் தூக்குறேன் வா.
இது உனக்கு தேவையாடா டேய்? ஏண்டா இப்படியே கடிச்சு நாய் தூக்கிட்டு போயிருந்தா உடனே தூக்கா போக மாட்டேன். அதுக்கு நின்று மாட்டியே உள்ள சட்டி போடுறேன். என்னடா வாலியா நாய் பிய கொத்த மாதிரி பாக்குறேன். இப்படி ஒரு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு லவாலெட்லாம் பார்த்ததே இல்ல. பூரா வத்த மாடு தொத்த மாடு கொண்டு வந்து நிப்பாட்டாளி மேடையில அப்படித்தாடா இருக்க. நானே தூக்குறேன் வந்து முகரைய பாரு. திருவண்ணாமலை தூணை தொட்டு பார்த்த மாதிரி பாக்குறேன். தூக்குற முகரைய பாரு. என்ன அம்மா பேரு குண்டியாடா? ஏய் சீக்கிரம் தூக்கு, எனக்கு ஆப்பர் வேற இருக்கு. சீக்கிரம் தூக்கு. என்னையா அவர் வேற 2 பேர் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் கை தட்டினாதான் தூக்கு, தூக்க மாட்டேன். எல்லாம் கை தட்டுங்க, தோற கை தட்டுங்க. என்ன தூக்க போறாரு. தூக்குனதான் உனக்கு கல்யாணம், உனக்கு எனக்கும். எல்லாரும் தட்டிட்டீங்களே, நான் என்ன பண்ண போறேன் தெரியலே. அக்கா ஒரு மரத்து பாடு மரத்தேக்கும் மரத்தேக்கும் தூக்குறேன் உன்னை நான் தூக்கிட்டு போனாதான் கூட இருக்கு. பண்ணு அக்கா சொம்பு எடுத்து வரேன், கொஞ்சம் பால் மட்டும் கொடுக்க தெம்பாயிருவேன். நம்பிராத, இது சொசைட்டி எரும மாடு கிடையாது, வத்து மாடு. அம்பிட்டு வத்தி போச்சு. வா, அதனால நான் உங்களை காதல் பண்ணலாம். நல்ல சீக்கிரம் இடத்துல மாட்ட முடியாது. நான் வேணா பிடிக்கட்டுமா? ப்ளீஸ் கோஆபரேட். நல்லா அப்படியே என்னடா ரைஸ் மில்லப்பா. நல்லா இழுச்சு பிடிமா. ஏண்டா இத்த தட்டி ஓட்டையிலே உன்னால விட தெரியல, நீ எங்கிட்ட இவ்வளவு போற? இங்கே இழுச்சு பிடிக்க தெரியல. எப்படி எங்க மாமா இவ்வளவு வெளிச்சத்துல உனக்கு தெரியாம நீ இருட்டுல போய் என்னத்த பண்ண? இங்கே இழுச்சு பிடிக்கிறதுல எப்படி என் மாமாட்ட இழுச்சு பிடிப்பா? நல்லா அகட்டுமா. கம்மாயில மீன் பிடிக்கிற மாதிரி அங்கிட்ட கிட்ட ஆல்ரெடி என்ன மாதிரி ஒரு கிறுக்கு பொம்மை எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு வடக்கான போகும்